பாட்டி என்ன பாட்டி? எதுக்கு பாட்டி இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வர போறாங்களா பாட்டி? சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் வரலடா. மணல் தான் ஒரு லோடு கேட்டிருந்தேன். இந்த மணல் வண்டிக்காரன் காலையிலேருந்து வர்றேன்னு ஃபோனை மட்டும் பண்ணுறான், வரவே மாட்டேங்கிறானே. எனக்கு வேற தோட்டத்தில் எக்கச்சக்கமாக வேலை கிடக்குது. இன்னைக்கு வேற அறுவடை இருக்கு. டேய், அவன் வந்தானா மணலை வாங்கிட்டு அந்த அட்டாளி மேலே பணத்தை வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருடா. பாட்டி நீங்க போங்க பாட்டி, நான் கரெக்டா பொறுப்பா வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சிருவேன் பாட்டி. பாவண்டா உங்க பாட்டி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. கரெக்டாக உங்கள் பாட்டி போன உடனே லாரி வருது பாரு, நல்லா திட்டி அனுப்பிச்சிருடா. மணலெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடு, அவனே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகட்டும். அண்ணா அண்ணா, கொஞ்சம் வண்டியை பின்னாடி எடுத்துட்டு எடுத்துங்கண்ணா, அப்படியே மணலை கொட்டிருங்கண்ணா. டேய் ராகுல், பாட்டி என்ன சொன்னாங்கன்னு நீ மறந்துட்டியா? மணலை வாங்கி வச்சுட்டு பணத்தை கொடுத்து அனுப்ப சொன்னாங்கடா. நீ சொன்னேன்னு சொல்லி நான் பண்ணேன்னு வை, பாட்டி என்னதான் திட்டுவாங்க. அண்ணா அண்ணா கரெக்டா இருக்குண்ணா, அப்படியே கொட்டிருங்கண்ணா அந்த இடத்துலயே. என்ன சிண்டு இது, உங்க பாட்டி புது வீடே கட்ட போறாங்களா? எதுக்கு சிண்டு இவ்வளோ மணல் வாங்கியிருக்காங்க? அதான் பூஜா, எனக்கும் தெரியல. காம்பவுண்ட் கட்டுறக்கெல்லாம் இவ்வளோ மணல் தேவைப்படாது. ஒருவேளை ஏதாவது எக்ஸ்ட்ராவா ரூம் எடுக்கிறாங்களோ சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணா நீங்க கிளம்புங்கண்ணா, நான் நினைக்கிறேன் கெஸ்ட் ரூம் மாதிரி ஏதோ கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். சோட்டு பாப்பா, நம்ம சின்ன வயசா இருக்கும் போது இந்த மாதிரி மணல்ல ஏறி விளையாடுவோம்ல, நான் ஜாலியா இப்ப மண்ணில் ஏறி விளையாட போறேன். என்ன இங்க பாருங்க, ஜாலியா இப்படி சறுக்கி சறுக்கி விளையாடலாம், சூப்பர் ஜாலியா இருக்கும், வாங்க. ஐயா, சிண்டு பண்றத பார்த்தா செம ஜாலியா தான் இருக்கும் போல இருக்கு. மண்ணுல ஏறி அப்படியே சொயின்னு சறுக்கிட்டே போறானே. சிண்டு அண்ணா நல்லா ஜாலியா இருக்குண்ணா. வெயிலுக்கு இந்த மணல்ல வந்து நின்னா செம சில்லுன்னு இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. டே சிண்டு, இப்படி எல்லாரும் மணலில் ஏறி விளையாண்டிங்கன்னா மணல் பயங்கரமாக சரிஞ்சிடும்டா. உங்கள் பாட்டி வந்தால் திட்ட போகிறாங்க பாரு. ஏ ரோஜா, எதுக்கு இப்படி மண்ணை எடுத்து என் மேல போட்டுட்டு இருக்க? மண் எடுத்து போடாத ரோஜா. மண் எடுத்து இந்த மாதிரி மேல போட்டு விளையாண்டா சூப்பரா இருக்கும் சிண்டு. நீயும் வேணா என் மேல போட்டுக்கோ, நானும் வேணா படுத்துக்கிறேன். நீங்கள்லாம் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கு. ஐயோ அம்மா, ரொம்ப நேரம் மணலில் விளையாண்டதுக்கு எனக்கு பயங்கரமாக பசிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் சாப்பிட போகிறேன், வர்றவங்கெல்லாம் என் கூடயே வாங்க. சிண்டு நானும் போக போறேன். உங்க பாட்டி இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் சில்லி சிக்கனும் பண்ணி வச்சிருக்காங்க. வா சிண்டு, சாப்பிட்டு வந்து விளையாண்டுக்கலாம். ஹை, சிக்கன் பிரியாணி பண்ணி வச்சிருக்காங்களா சிண்டு அண்ணா? வாங்கண்ணா, அப்புறம் வந்து விளையாண்டுக்கலாம். எனக்கும் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குண்ணா. ஏ ஹாரி, எதுக்கு இப்படி மணலை பார்த்து இப்படி தேவையில்லாம குழைச்சிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு தான் மணல் வந்து இறங்கி இருக்கு, பேசாம அந்த பக்கம் போ. ஐயோ, என்னது இது நிக்காம குழைச்சிட்டு இருக்கு? அப்படி என்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கு? ஓ, காக்ரோச்சா? சே, இந்த காக்ரோச்சை பார்த்து எதுக்கு இப்படி குலைக்குது? இரு ஹாரி, தூக்கி அந்த பக்கமா போடுறேன். என்னமோ காக்ரோச்சை பார்த்தா திருடுன்னு பாக்குற மாதிரி குலைச்சிட்டு இருக்க. இந்த செத்து போன காக்ரோச்சுக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? பேசாம இரு. டே ஹாரி, இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? என்ன இவன் திரும்பவும் மணலை பார்த்து இப்படி குலைச்சிட்டே இருக்கான்? நீ மணல் மேலே ஏறி விளையாண்டு இப்படி எல்லாத்தையும் கீழே சரிச்சு விட்டியல்ல, அதுக்கு தான் அவன் கத்திட்டு இருக்கான். டே ராகுல், நீ பேசாம இருடா. என்னோட ஹாரி தேவையில்லாம குலைக்க மாட்டான், ஏதோ ஒரு காரணமா தான் அவன் குலைச்சிட்டு இருக்கான். அவன் தேவையில்லாம கத்துறானோ தேவையோட கத்துறானோ. எனக்கு இப்ப சிக்கன் பிரியாணி சாப்பிடணும், அதனால நான் போக போறேன். வர்றவங்க எல்லாம் என் பின்னாடியே வாங்க. சிண்டு வா சிண்டு, நானும் போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட போறேன். அது அப்படியே வந்து காக்ரோச்சை பார்த்த மாதிரி இப்ப ஏதாவது பள்ளியை பார்த்து கத்திட்டு இருக்கோம். தேவையில்லாம சிண்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரோஜா சோட்டு நீங்களும் வாங்க, நம்மளும் போய் சிக்கன் பிரியாணி நல்லா ஒரு புடி புடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மண்ணில் விளையாடலாம். சிண்டு அண்ணா, நம்ம ஹாரி தேவையில்லாம கத்த மாட்டானே, எதுக்குண்ணா இப்படி கத்திட்டே இருக்கா? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னா, பேசாம இந்த மணலை திருப்பி கொடுத்துடலாமாண்ணா? ஏ ஹாரி, இப்ப பேசாம இருக்க போறியா இல்லாட்டி என்கிட்ட அடி வாங்க போறியா? நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். பேசாம இருந்துரு ஹாரி, தேவையில்லாம என்ன கோபப்படுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ சிண்டு அண்ணா, அது மணலை பயங்கரமா பறிக்குதுண்ணா. மணலை பறிச்சு மணல் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுன்னு நினைக்கிறேன். பாட்டிக்கிட்ட நம்ம நல்லா திட்டு வாங்க போறோம்ண்ணா ஹாரினால. ஏ சோட்டு, அது பறிக்கிற இடத்துல மணலுக்குள்ள இருந்து என்னமோ தெரியுது சோட்டு. ஐயோ, என்னமோ இருக்கு. அப்படின்னா இத்தனை நேரம் நீ இதை பார்த்துதான் குலைச்சிட்டு இருந்தியா? இரு, நான் என்னன்னு பாக்குறேன். சோட்டு, இங்க சீக்கிரமா இங்க வந்து பாரு, மண்ணுக்குள்ள இது இருந்திருக்கு சோட்டு. அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? மண்ணுக்குள்ள அப்படி என்னதான் இருந்துச்சு? என்னண்ணா இது பல 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 பலன்னு தங்கம் மாதிரி மின்னுது? அப்படின்னா ஹாரி இத்தனை நேரம் மண்ணுக்குள்ள இதை பார்த்துட்டு தான் குலைச்சிட்டு இருந்துச்சாண்ணா? ஆமா சோட்டு, எனக்கு ஹாரி அவ்வளவு நேரம் கண்டினியூஸா குலைக்கும் போதே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. அண்ணா பாத்தீங்களாண்ணா,
நீங்க இதை எடுத்த உடனே அது குலைக்கிறத நிறுத்திடுச்சுண்ணா. பாத்தீங்களா, நம்ம கிட்ட காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வாய் வலிக்க கத்தி இருக்குண்ணா. ஐயோ என்னது இது, திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருச்சு, திரும்பவும் மண்ணை போட்டு பயங்கரமா பறக்குது. ஐயோ ஏ ஹாரி, இதான் இருந்தது எடுத்துட்டே இல்ல, திரும்பவும் ஏன் கத்திட்டு இருக்க? பேசாம இரு ஹாரி, மண்ணையெல்லாம் கீழே பறிச்சு விடாத ஹாரி, பாட்டி வந்தாங்கன்னா எங்களை தான் திட்டுவாங்க ஹாரி. அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணா, அதே மாதிரி இன்னொன்னு கூட கிடைக்குது. ஹாரி கொஞ்சம் தள்ளிக்கோ ஹாரி. அண்ணா பாருங்க, மண்ணுக்குள்ள இத பார்த்துட்டு தான் திரும்ப ஹாரி பயங்கரமா சத்தம் போட்டிருக்கான். ஐயோ இது என்ன பயங்கரமா கத்திட்டே இருக்குது? அப்படின்னா மண்ணுக்குள்ள இன்னும் நிறைய இருக்குன்னு அர்த்தமா? ஐயோ இது இந்த மணல் போட்டவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, மண்ணுக்குள்ள ஃபுல்லா தங்க காசா இருக்குது. ஒருவேளை அவர் தான் வேணும்னே வச்சு போட்டிருப்பாரா? அப்படியெல்லாம் கண்டிப்பா இருக்காதுண்ணா, அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காதா இருக்கும். நீ சொல்றது கரெக்டா சோட்டு, மண்ணுக்குள்ள இவ்வளவு தங்க காசோட கொண்டு வந்து இங்க போட்டு போவாரா? கண்டிப்பா அவர் தெரியாம தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நிறைய பறிச்சு எடுக்க பார்க்கலாம். ரோஜா, பூஜா, மீனா, சீக்கிரம் வாங்க எல்லாரும், சீக்கிரம் ஓடி வந்து பாருங்க இங்க என்ன இருக்குன்னு. என்ன சிண்டு, இப்பதான் நாங்க பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம், அதுக்குள்ள ஏன் சிண்டு இப்படி கத்தி கத்தி எங்களை கூப்பிட்ட? உன் கையில என்ன வச்சிருக்க? நான் சொன்னேன்ல ரோஜா, எங்க ஹாரி தேவையில்லாம கத்த மாட்டான்னு. மண்ணுக்குள்ள இந்த தங்க காசை பார்த்துதான் அவன் கத்திருக்கான் தெரியுமா? அவன் பறிச்சு பறிச்சு இது ஒவ்வொன்னா எடுத்துட்டு இருக்கான். எங்களுக்கு ஒரு 2-3 கிடைச்சிருக்கு, இன்னும் கத்திட்டே இருக்கான். சிண்டு உண்மையாவா சொல்ற? இந்த கோல்டு காயின் எல்லாம் மண்ணுக்குள்ள இருந்து கிடைச்சிச்சா சிண்டு? ஏண்டா சிண்டு, உன்னோட நாய் தான் நிம்மதியா சாப்பிட விட மாட்டேங்குதுன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல பயங்கரமா கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்க. எதுக்குடா இப்படி பிரியாணி சாப்பிட விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? வாடா வா, என்னமோ என் நாய் தேவையில்லாம கத்துதுன்னு சொன்னேன்ல, இந்த மண்ணுக்குள்ள இந்த கோல்டு காயினை பார்த்துதான் என்னோட ஹாரி கத்தி இருக்கு சரியா? காரணம் இல்லாம என்னோட நாய் வந்து கத்தவே கத்தாது. இங்க பாரு, என் கையில 1 கீழே 1 மொத்தமா 3 காயின் கிடைச்சிருக்குடா இது வரைக்கும். என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? உன் நான் ஏதோ பூச்சியோ பள்ளியோ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கு, நீ என்னடானா ஒரு கோல்டு காயினை கொண்டு வந்து மண்ணுக்குள்ளே போட்டுட்டு அது நாய் தான் கத்தி தேடி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி, இப்போ நான் தேடி பார்க்குறேன், கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கு தாண்டா நானும் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டேன். நாங்க 2 பேர் மட்டும் தனியா தேடினா தேடி கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாத்தீங்களா, திரும்பவும் பயங்கரமா கத்திட்டு இருக்க, எல்லாரும் சேர்ந்து தேடலாம் வாங்க. நீ சொல்லிட்டு இருக்கிற கதையெல்லாம் இவங்க வேணா நம்புவாங்கடா சிண்டு, நான்லாம் சுத்தமா நம்ப மாட்டேன். இப்போ இந்த இடத்த பார்த்து தான் கத்திட்டு இருக்கு, நான் இந்த இடத்துல தோண்டி பார்க்குறேன். ஐயோ அம்மா, அங்க மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு பாரு. டே ராகுல் ராகுல், இங்க வாடா, பறக்குது பாரு. நான் சொன்னேன் இல்ல, சீக்கிரம் எந்திரிச்சு வாடா. சோட்டு இங்க ஒரு காயின் இருக்கு சோட்டு, சீக்கிரமா வந்து எடுங்க யாராவது ஒருத்தர். நான் சொன்னேன் இல்ல, இந்த மணலுக்குள்ள இன்னும் தேடி பார்த்தா நிறைய காயின்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சிண்டு, நீ சொன்னது கரெக்டா. நாய் பறக்கிற இடத்துல இருந்தெல்லாம் ஒரு காயின் வந்துட்டே இருக்கு. என்னது, உண்மையாவா சொல்றீங்க? அட ஆமா, இவ்வளோ நேரம் அந்த இடத்துல காயின் இல்லையே. அப்படின்னா இந்த மணல் ஃபுல்லாக ஒரே தங்கமா? இதை எடுத்து கொண்டு போய் விற்றா பயங்கர லட்சக்கணக்காக தேருமே. ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுங்க. இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன காயின் கிடைக்குதோ அவங்களே வச்சுக்கலாம் சரியா? சிண்டு என்ன சிண்டு, நாய் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? இன்னும் 1/2 மணி நேரத்துல எங்க பாட்டி வந்துருவாங்க. எங்க பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, எல்லா காயினையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருவாங்க. அவங்க வர்றதுக்குள்ள ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி இருக்கிற காயின் மொத்தத்தையும் எடுத்துடுறோம், புரியுதா? காயின் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான், யார் யாருக்கு எத்தனை காயின்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் தான் நான் தேடுவேன். ஏ ரோஜா பூஜா, இவன் பேச்சை நம்பி நீங்கள் காயினை தேடினீங்கன்னா இருக்கிற எல்லா காயின்ஸையும் இவன் வாங்கிக்குவான். இப்போவே முதல்ல எவ்வளோ % ஷேருன்னு கேட்டு வச்சுக்கோங்க. ராகுல் நீ வேணா கேட்டுக்கோ ராகுல், நாங்க இருக்கிற எல்லா காயின்ஸையும் எடுத்து சிண்டு கிட்டயே கொடுத்துருவோம். கொடுங்க, நீங்க என்னமோ பண்ணுங்க. இன்னைக்கு நான் தேடுற காயின்ஸ் எல்லாம் எனக்கு தான் கிடைக்க போகுது. நானும் தேட போறேன்ப்பா. என்னது இது, நம்ம தேடினா மண்ணுக்கடியில இருந்து ஒண்ணுமே வர்ற மாதிரி தெரியல. ஐ, ஒண்ணு கிடைச்சிருச்சு. ரோஜா இங்க வந்து பாரு, இன்னொரு கோல்ட் காயின் கிடைச்சிருச்சு. என்னது, அதுக்குள்ள இன்னொன்னு கிடைச்சிருச்சா? என்னது இது, நான் 10 நிமிஷமா தேடிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இவன் வந்த உடனே கிடைச்சிருச்சு இவனுக்கு. ஐயோ, இன்னும் 10-15 நிமிஷத்துல நம்ம பாட்டி வந்துருவாங்க சோட்டு, அதுக்குள்ள எடுக்க முடியுமா? சிண்டு அண்ணா, பாட்டி வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்குண்ணா, அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துடலாம்ண்ணா. ரோஜா பூஜா நீங்களும் வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுங்க. ஹை அண்ணா, இங்க பாருங்கண்ணா, எனக்கு வந்த உடனே ஒரு காயின் கிடைச்சிருச்சுண்ணா. சிண்டு நீங்க மண்ணுக்குள்ள இருக்கிற காயின்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில போடுங்க சிண்டு, நாங்க ஒவ்வொன்றா எடுத்து ஓரமா வைக்கிறோம். இல்லாட்டி பாட்டி வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு இதுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி அதுக்கப்புறமா தேடிக்கலாம். 1 2 3 4 அந்த பக்கம் 1 இருக்கு பாரு சிண்டு, கால் பக்கத்துல 1 இருக்கு. மொத்தமா இது வரைக்கும் 5 காயின் கிடைச்சிருக்கு சிண்டு. ஐயோ, இந்த 5 காயினே வந்து பல லட்சம் போகுமே. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னே எனக்கு தெரியல. என்னது, 5 காயின்கே பல லட்சம் வருமா? அப்படின்னா இன்னும் உள்ள எவ்வளவு லட்சத்துக்கு காயின்ஸ் இருக்குன்னே தெரியல. நானும் இந்த பக்கமா தேடுறேன். ராகுல் தள்ளு ராகுல், நானும் ஒரு பக்கம் தேடுறேன்.
ஏ ரோஜா, இந்த பக்கம் ஃபுல்லாக நான் தேடிட்டு இருக்கேன்ல, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்து என் ஏரியாவில் ஏன் தேடிட்டு இருக்க? அந்த பக்கம் சிண்டு ஏரியா ஃப்ரீயாக தான் இருக்கு பாரு, அந்த பக்கம் போய் தேடுப்போம். இங்க என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. சிண்டு சிண்டு இங்க வந்து பாரு சிண்டு, எனக்கு ஒரு காயின் கிடைச்சிருச்சு. ஹை சூப்பர், இதை எடுத்து ஒண்ணா வச்சுக்கலாம். இது வரைக்கும் மொத்தம் 6 காயின் கிடைச்சிருக்கு. என்னது, உனக்கு ஒரு காயின் கிடச்சிருச்சா? நான் 1/2 மணி நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே உனக்கு கிடச்சிருச்சா? இந்த காயின் எனக்கு தான் சொந்தம், என் ஏரியாவிலேருந்து எடுத்திருக்கேன். ச்சே, இன்னைக்கு ஒரு காயின் கூட எடுக்காம இந்த இடத்த விட்டு போனோம்னா எனக்கு அதை விட பெரிய அசிங்கம் வேறு எதுவுமே இருக்காது. கிடச்சிரு கிடச்சிரு கிடச்சிரு. என்னது இது, அவ்வளோதான் தீந்து போச்சா? ஏய் கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு. டே சிண்டு, இங்கே பாடுறா, எனக்கு ஒரு கோல்ட் காயின் கிடச்சிருச்சுடா. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக வந்து கோல்ட் காயின் எடுத்தான்னு? டேய், நாங்கெல்லாம் ஆளுக்கு 2 காயின் எடுத்திருக்கோம். நீ 1/2 மணி நேரமா தேடி 1 தான் எடுத்திருக்க. சீக்கிரமா இன்னும் தேடுறா. எனக்கு தெரிஞ்சு உள்ள எப்படி ஒரு 200-300 காயின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து பெரிய வீட்டை கட்டிட வேண்டியதுதான். சீக்கிரம் எடுக்கணும். அந்த மணல் போட்டவர் திரும்ப ஏதாவது வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட போறாரு. அவர் வர்றதுக்குள்ள சீக்கிரம் எடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸுங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பி டால் ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.